ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் மாவு அரைக்கலைங்களா? தோசை மாவு இல்லைங்களா? இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 5 நிமிஷத்தில் நம்ம தோசை மாவு டக்குன்னு ரெடி பண்ணிவிட்டு நம்ம தோசை ஊற்றலாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான ரெசிபி. நம்ம அவசரத்துக்கு ஏற்ற ஹெல்த்தியான தோசை ரெசிபி தாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 3 வரமிளகாய், 4-5 பல் பூண்டுங்க, 3 தக்காளி, பழுத்த தக்காளி 3 பெரிய தக்காளி எடுத்துருக்கீங்க, கருவேப்பிலை, இதை எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சதுக்கப்புறம் அரிசி மாவு ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. ரவை எடுத்துக்கோங்க, வெள்ளை ரவை 1/2 கப்புங்க. அடுத்து கோதுமை மாவு அதே அளவு, 3மே ஈக்குவல் மெஷர்மெண்ட்டாக 1/2 கப்பு. இது எல்லாமே தண்ணி ஊற்றி மறுபடியும் அரைச்சிக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. நம்ம இது புளிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லைங்க. இதை அரைச்ச உடனே தோசை ஊற்றலாம். இது நல்லாயிருக்கும். தக்காளி போட்டிருக்கனால நம்ம அந்த புளிப்பு டேஸ்ட் வந்துடுங்க. இது கூட சீரகமும் சேர்த்துக்கோங்க. மாவு கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே உப்பும் போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போது நம்ம உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் தண்ணியாட்ட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கே இருந்தால் தான் நமக்கு நார்மல் தோசை செய்வோம்ல அந்த மாதிரி அதே அளவுக்கு வச்சுக்கோங்க. நம்ம தோசைக்கல்லை நல்லா சூடாக ஹீட் பண்ணிக்கிறோங்க. இப்போது இதில் மாவு ஊற்றிக்கிறோம். இதே மாதிரி தேய்ச்சி விட்டுக்குங்க. இந்த தோசை சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடு தாங்க. தீ ரொம்ப ஹை ஃப்ளேம் வேணால், ரொம்ப லோவாக வேணால், மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் இது தோசை பியாத மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் வரும். இதுக்கு தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை தட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இந்த மாதிரி தோசை செஞ்சு கொடுங்க. சூப்பராக சாப்பிடுவாங்க எல்லோரும். இன்னொரு தோசை ஊற்றிக்கிறோங்க. அதே மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெய் விட்டு திருப்பி போட்டுக்கலாங்க. தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. தட்டுக்கு மாற்றிக்கிறோம். நம்ம இன்னொரு தோசை ஊற்றுறோம். எல்லா தோசையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நல்லா இருக்குது. இதுக்கு நான் தொட்டுக்க தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த சேனல் தோசை ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா வேலாஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலை லைக் பண்ணிக்கோங்க.